2023லேருந்து எடுக்கப்பட்ட ஸ்கேல் ஃபைட் ஃபார் சர்வைவல் அப்படிங்கிற திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தோட கதாநாயகன் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்கிறாரு. 3 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆன பொழுதிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியை செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலைல எந்திக்கும் போது தான் ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வருது. நைட்டு கட்டான கரண்ட் காலைல ஆச்சு, இன்னமும் திரும்பி வரவே இல்லை. பைப்பில் சுத்தமாக தண்ணி வரவே மாட்டேங்குது. வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது தண்ணிக்காக ஒவ்வொரு மக்களும் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்களோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி சர்வே பண்ண போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட டூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour கூட கிடையாதுங்க. ஸோ 1 hour 10 minutesக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. ஒரு நீட்டான படம். அதில் இந்த 4th wall பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ எல்லா விஷயங்களையும் நம்ம கிட்டக்க ஷேர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த சூப்பர் மார்க்கெட் சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த 4th wall பிரேக் பண்ணிக்கிட்டே வந்து ஸ்கிரிப்டில் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாருங்கள். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணிக்காக சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கிற போதிலும் அந்த சீரியஸ்னஸ் இந்த படத்துல சுத்தமா இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல 4th wall பிரேக் பண்ணி நிறைய பேசுறாங்களோ அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பா வரதான் செய்யுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த பேரழிவுல மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அது ஒரு டிஃப்ரெண்டான ஜேனல்ல இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பா டீசெண்டா இருக்குங்க. தமிழ் டப்பிங் அருமையா பண்ணிருக்கனால ஒரு ஒன் டைம் பாருங்க.